ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கணுங்கும்போது முழுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். இது ஒரு சிறப்பு காணொலி. அதாவது கைரேகை ரகசியங்கள் 51 பயிற்சி வகுப்பில் 51வது வகுப்பில் இருக்கிறோம். இப்போ கையில் காணப்படக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரகசியங்கள் மிக மிக முக்கியமானது. அதாவது படிக்காத மேதைகள், இப்போ நம்ம கிராமத்தில் நிறைய படிக்காத மேதைகள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன பல மொழிகளை ஏன், எதற்கு, எப்படி சொன்னார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, பேச்சு வழக்கில் தலை எழுத்து அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தலை எழுத்து அப்படிங்கிறது கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய கண்ணாடி கைன்னு சொல்லியிருக்கேன். நம்ம இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோம், எதனால் வந்திருக்கோம், என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது முதற்கொண்டு, எவ்வளோ நாள் வாழ்வோங்கிற முதற்கொண்டு காட்டக்கூடிய மிகப்பெரிய கண்ணாடி தலையெழுத்து என்பது நம்ம கையில் இருக்குது. அந்த கை தான் நம்ம கண்ணாடி, தலையெழுத்து. அதான் தலையெழுத்துப்படி எல்லாமே நடக்கும்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அதுதான் தலையெழுத்து. அதுக்கு அடுத்தது விதிப்படி. அவன் விதி நல்லா இருக்கியா, நல்லா இருக்கான் அப்படிங்கிறான். விதி ரேகை சனீஸ்வர பகவான். நம்ம கிரகத்தில் நம்ம ஜாதகப்படி சனி நல்ல நிலைமையில் இருந்தால், அதாவது ஜாதகத்துக்கு, அந்த ஜாதகத்துக்கு சனி பிரச்சனை இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தாவே அவரை வாழ்வில் உயர்த்தி அழகு பார்ப்பார். அதனால தான் சொல்றாங்க, எல்லாமே விதிப்படி நடக்கும்டா போடா அப்படிம்பாங்க. விதி என்பது சனியினுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. ஆயிலும் சனி கிட்ட கொடுத்ததுக்கு காரணமே அதான். அவரை இவ்வளவுதான் இவனுக்கு கொடுக்கணும், இவ்வளவுதான் கொடுக்க கூடாதுங்கிறத நிர்ணயம் பண்றவரே அவர் தான். அதுக்கு தான் அவரை கண்டு நம்ம பயப்படுறோம். ஏழரை சனி, ஜென்ம சனி, இதெல்லாம் ஒரு ஸ்கூல் டீச்சர் திருத்தக்கூடிய, ஒரு மனிதனை திருத்தக்கூடிய ஒரு மனப்போக்கம். நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது குறித்து திருத்துவாரு, கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது குறித்து திருத்துவதுக்கு அவருக்குடைய பக்குவத்தினாலதான் அவருக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டது, அந்த இது வழங்கப்பட்டது. இதை நம்ம சொல்ல விரும்பல. இப்ப கிராமத்துல இருக்கிற அறிஞர்கள், பெரிய பெரிய மேதைகள்லாம் கிராமத்துல தான் இருக்கிறாங்க. படிக்காதவர்கள், படிக்காத மேதைகள் சொன்ன ஒரு இதைதான் இப்ப இன்னைக்கு போறோம். அதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள். தலை எழுத்து என்பது விதி, விதிப்படி என்பது அவருடைய சனீஸ்வர பகவானுடைய நிலையை பொறுத்தது. கையை காட்டாத ஒரு சில பேர் இந்த கையை ஜோசியம்னா ஆரம்பத்துல அவங்க அவங்களால தான் இந்த கைரேகையை கெட்டு போனதுக்கு காரணமே. பணம் ஒரு 100 ரூபா பணம் கொடுத்துட்டாக்க பிரபுவே அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கையில் காணப்படக்கூடிய உண்மைகளை அப்படியே சொல்லணும். காசுக்காண்டி மாறணும்னா நம்மளுடைய கர்மா நம்மளை துரத்தும். நம்ம கர்மப்படி நமக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப கையை காட்டாதன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ கையில சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கம், அதாவது திரிசூலம், அம்பு, கந்தன் கையில் இருக்கக்கூடிய வேலு, தாமரை, இந்த மாதிரி மிகப்பெரிய மீன் சின்னம், இந்த மாதிரி ஒரு அரச கிரகங்கள், ஒரு தெய்வ அனுகிரக ரேகைகள் இருந்தால் விதிப்படி உங்களுக்கு நன்மையே நடைபெறும். அதுதான் கையை காட்டாதன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுல ஒரு சில உண்மைகளும் இருக்கிறது. உண்மை இல்லாம நெருப்பு இல்லாம புகையான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உண்மை இல்லாம எதுவுமே நடக்காது. இப்போ ஒரு இடத்துல புகை வருது, நெருப்பு இல்லாம எப்படி புகையும்? அதே மாதிரி அந்த உண்மை அங்க மறைக்கப்படும். கையை காட்டாதுன்னு ஒரு சில கிராமத்துல வரக்கூட குச்சி வச்சுக்கிட்டு கைரேகை சொல்ற ஒரு அம்மாவோ ஒரு சாரோ சொல்லுவார். அவங்க சொல்றதுல உண்மை என்னன்னா, அந்த கையில ஒரு உண்மையான ஒரு பெரிய ரேகை, அதாவது தெய்வ அனுக்கிரகம் உள்ள ஒருவருக்கு அருள் ரேகை இருக்கலாம், ஒருவருக்கு குரு வளையம் இருக்கலாம், ஒருவருக்கு முக்கோணம், பெரிய முக்கோணம் இருக்கலாம், ஒருவருக்கு சதுரம் இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல குறிகள் இருந்தால் விதிப்படி அவர்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடந்தே தீரும். அதுதான் கையை காட்டாதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, சுக்கர திசை அடிக்குதுறாங்கிறாங்க. சுக்கர திசை அடிக்கிறதுனா என்ன அப்படின்னா, இப்ப படிக்காத மேதைகள் நம்ம கிராமத்துல உழவுறத முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் வருவோம். சுக்கர திசை அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சுக்கிரன் ஒருவருக்கு கையிலே நல்ல நிலைமையில் இருந்தால் சந்தோஷமான இல் வாழ்க்கை அமையும்.
சந்தோஷமாக வாழ்வார்கள். வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ வண்டி, மாடு, வசதி, வாகனம் எல்லாத்தையும் சுக்கிர பகவான் கொடுத்துருவார். நன்றாக இருந்தால் அந்த கை என்பது நம்ம வாழ்க்கையினுடைய கண்ணாடியை. அந்த சுக்கிர பகவான் கையில நல்லா இருந்தாருன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதுக்கு தான் சுக்கிரதசைன்னு சொல்லுவோம். இப்போ அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஒரு சில பேருக்கு பணம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குதியா அப்படின்னா, நேரத்தை ஒதுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். எல்லாமே கால சக்கரத்துக்கு நடுநாயகமாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். அதுதான் ஒரு ஓரத்தில் வச்சிருக்கிறாங்க. ஓரத்துல இருந்து இப்ப நடுப்புற இருந்தாக்க எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஓரத்துக்கு போயிட்டோம்னா எல்லாரையுமே கண்காணிக்கலாம். அதுதான் தூரமா போய் சனி இருக்கிறார். சனி ஓரமா இருட்டுல ஒளிஞ்சிக்கிட்டு எல்லா கிரகங்களையும் பார்க்கிறாரு. எல்லா மக்களையும் பார்த்து அவர்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடியவங்க சனி பகவான் செய்கிறார். அதுதான் நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு என் பொண்ணு பிறந்தவொன்னே நல்லா இருக்கணும், என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் நல்ல யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய கர்ம விதிப்படி அவர்கள் வந்த நேரம் அவர்களுக்கு கை காட்டக்கூடிய கைங்கிற கண்ணாடி சிறப்பாக இருக்கிறது. நல்ல யோகம் இருக்குதுன்னா அவருடைய யோகப்படி கணவர் மனைவியோட யோகம் நல்லா இருந்ததுன்னா கணவர் நல்லா இருப்பார். அவ்வளவுதான். ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு நல்ல ரேகை அமைப்பு இருந்ததுன்னா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று கூறி இன்னைக்கு சனி ரேகை, அதாவது விதி ரேகையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு பார்க்க போறது சனியின் ரகசியங்கள், விதியின் விபரீதம், கையில் காணக்கூடிய கண்ணாடி. நம்ம கையில காணப்படக்கூடியது நம்ம உடம்பு. நம்ம எதுக்காண்டி இங்க வந்திருக்கோம், என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறத சனீஸ்வர பகவானுடைய விதி ரேகை காட்டி கொடுத்துரும். அந்த விதி ரேகையை பார்த்தோம்னாவே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்யணுங்கிறது வரைக்கும் நம்ம விதி முடிவு பண்ணணும். விதிதான் சனியினுடைய ஒரு ஆதிக்கத்துல வரக்கூடிய ரேகை. நம்ம கையை பாருங்க. இப்ப விதி ரேகை நேரா இங்க இருந்து சல்லுன்னு கீழே கங்கணமேட்ல இருந்து நேரா விதி ரேகை கோணல் மானல் இல்லாம சூப்பரா போயிடுச்சுன்னா அவர்களுக்கு சூரிய ரேகையும் இருக்கும். மித்தபடி செவ்வாய் ரேகை, இருதய ரேகை நல்லா இருக்கும், புத்தி ரேகை நல்லா இருக்கும், ஆயுள் ரேகை, செவ்வாய் ரேகை, சூரிய ரேகை, விதி ரேகை இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு. இவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் அர்த்தம். தலை எழுத்து நல்லா இருக்கு, விதி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கான், அவன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். இதுல ஏதாவது வில்லங்கம் வரும்போதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருது. எதனால கஷ்டம் வருதுங்கிறதையும் கண்டுபிடிச்சாலும். இப்ப இந்த இடத்துல வீடுபட்டு இருக்கு சார், ஒரு 2-3 வருஷம் வீடுபட்டு இருக்கு. இது செவ்வாய் சமவெளி. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம கண்ணாடி காட்டி கொடுத்துருது. எதனால அந்த இடத்துல விதி விட்டு போயிருக்குன்னா, சகோதரருக்கு செவ்வாய் சகோதரன் இல்லையா, சகோதரனுக்கு ஏதாவது முன் ஜென்மத்தில் ஏதாவது கொடுக்கல் வாங்கலையோ ஏதோ ஒரு பிரச்சனை சம்திங் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த மேட்டுக்கு அருகில் விதி ரேகையில் பிரச்சனை வருகிறதோ அந்த மேட்டின் காரகத்துவம் வழியாக நாம் தவறு செய்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி செவ்வாய் சமவெளியில விடுபட்டு இருக்குதுன்னா சகோதரங்களுக்கு நன்மை செய்து பாருங்கள். நன்மை செய்தீர்கள் என்றால் சகோதரனோட ஒற்றுமையா நல்லபடியா சந்தோஷமா நீங்க பழகுனீங்கன்னாவே அந்த ஒரு பொருளாதார கஷ்டம்லாம் நீங்கி நன்மை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. விதி ரேகையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். அதாவது நாராயணனுடைய ஜபத்தை ஜெபித்து நாராயணனை பெருமாள் ராமங்கோட்ட சாமியை நம்ம வணங்கினோம்னா நம்மளுடைய குறைகள் எல்லாமே போக்குவார் ஸ்ரீ நாராயண பெருமான். அவர் நம்ம பிரகலாதன் ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு தூணை உடைச்சிக்கிட்டு அருள் புரிஞ்சிருக்காரு. அதாவது விதியை மாற்றக்கூடியவர் நாராயணனை நம்பினால் கைவிடப்பட மாட்டார். அதாவது உலகத்தில இப்ப இந்த பூமி முதற்கொண்டு எல்லா பகவத்கீதையில சொல்றார். பகவான் என்ன சொல்றார் அர்ஜுனா, இந்த உலகமே நான் தான். நான் வாயை திறந்து காமிக்கிறார். அதாவது விஸ்வரூபம் எடுத்து காமிச்சு வாயை திறக்கிறார். என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் உலகம், என்னுள் உலகம் அடக்கம், நானே உலகம், நானே பிரம்மம், எல்லாமே நான் தாங்கிறாரு. அப்படிங்கும் போது நீ சும்மா கண்ணை மூடிட்டு அம்பெடுத்து விடு அர்ஜுனா, உன் மூலமாக இறக்க வேண்டும் என்பது விதி, அந்த விதிப்படி நீ செய் அப்படிங்கிறாரு. அப்படிங்கும் போது நம்ம அந்த விதி வருது பாருங்க. அதுக்குதான் அந்த கதையை சொல்லலை. கதை உண்மையா பொய்யாங்கிறது நான் அந்த விவாதத்துக்கு வரல. இப்ப விதி இருக்கிறதா, விதி தான் முக்கியம். நம்ம கையில விதி ரேகை தான் முக்கியம். இந்த விதி ரேகை எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்த இடத்துல நீங்கள் தவறு செய்து உள்ளீர்கள், அதை திருத்திக்கிட்டீங்கன்னா போதும் சார். அதுதான் உங்களுக்கு உண்மை. இப்ப இந்த விதி ரேகையில
இப்ப புத்தி ரேகையிலிருந்து ஒரு விதி ரேகைக்கு தடம் வருது சார். புத்தி ரேகையிலிருந்து இப்படி வருதுன்னு வச்சுங்க, இப்படி வருது, இப்படி விதி ரேகைக்கு தடம் வருது, இப்படியோ ஏதோ ஒரு பக்கம் வெட்டுது, தடம் வருது. இது புத்தி ரேகையிலிருந்து தடம் வருது. அப்ப உங்க புத்தி சரியில்லை, புத்தி தடுக்குது, விதி புத்தி தடுக்குது. தவறான முடிவுகள் மூலமாக நீங்க ஏதாவது தவறான முடிவு முன்னாடி செஞ்சிருப்பீங்க, அதனுடைய பயனை நீங்க செய்ய போறீங்க. அதே மாதிரி இப்ப இருதய ரேகை இப்படி இது பண்ணுது, இப்படி வெட்டுதுன்னு வச்சுங்க. இருதய ரேகை இது இருதய ரேகை, இந்த இருதய ரேகை இப்படி வெட்டுது, இல்ல இப்படி வெட்டுதுன்னு வச்சுங்க. அப்படி வெட்டும் போது பாசத்துக்கு ஏதோ நீங்க இடைஞ்சல் பண்ணிருக்கீங்க. அதாவது மனைவி மக்கள், போன ஜென்மத்துல மனைவி மக்கள், சொந்த பந்தம், மகன் மகள், இவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விதி ரேகை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம கையில காரணம் இல்லாமல் ரேகை கிடையாது. நம் வாழ்வில் என்ன செய்ய வேண்டும், நம்ம எப்படி செஞ்சிருக்கோம், என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோங்கிறத முடிவு செய்யக்கூடியது நம் கை என்றக்கூடிய கண்ணாடி தான். நம்ம வாழ்க்கை எவ்வளவு தூரம் ஓடும், வண்டி எவ்வளவு தூரம் ஓடுங்கிறத ஃபுல்லா நிரப்பி, இவ்வளவு தூரம் தான் வண்டியில் ஒரு பெட்ரோல் போட்டு வச்சிடும், இவ்வளவு தூரம் தான் இது ஓடும் நின்று போயிடும். அதே மாதிரி தான் வாழ்க்கை. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆக போதா அந்த வண்டி, இல்ல ஒண்ணுமே இல்லாம அப்படியே போனோம்னா அப்படியே அடிச்சு நொறுக்கி சுத்தமா ஒண்ணு இல்லாம ஆக போதா, இல்ல வாழ்க்கையில ரொம்ப நாள் வண்டி ஓட போதா அப்படிங்கிறது நடுவழியில நின்று போயிருமா, இல்ல பெட்ரோல் இல்லாம பண்ணிட்டு இருக்கணும். எல்லா விவரமும் இந்த விதி ரேகையில தான் காணப்படுது. இந்த விதி நல்லா இருந்தா நன்றாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லுவோம். இப்ப விதி ரேகை நல்லா இருக்கு சார், விதி ரேகை நல்லா இருக்கு. முக்கியமா ஒரு சில மேடுகள் நல்லா இருக்கணும். அதாவது சுக்கர மேடு நல்லா இருக்கணும். சுக்கர மேடு, குருமேடு, சூரிய மேடு நல்லா இருந்து விதி ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகை இருந்ததுன்னு வச்சுங்க, அவர்கள் கொடுத்து வைத்தவர். இது நிறைய காணொலிகள் நான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு இப்ப இங்க இந்த சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை இப்படி ஜாயிண்ட் ஆகுது. மனைவி மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை இதோட ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆச்சுன்னா நல்ல விஷயம் தான். சொந்தக்காரங்க மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை வெட்டி, இங்க இருந்து வர ரேகை இதை வெட்டி இந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு உறவினர்களால் தொல்லை உண்டு. அந்த உறவினர்களுக்கு ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, அதன் மூலமா உங்களுக்கு தொல்லை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சான்ஸ். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கும். அதோட சேர்ந்ததுன்னா நல்லது. அதை வெட்டுச்சுன்னா விதி ரேகையை வெட்டுவது தவறு. வெட்டு சேர்ந்து இந்த ரேகை இப்படி நேரம் இப்படி இதோட இப்படி வருதுன்னு வச்சுங்க. அப்ப ஏதோ ஒரு பெண் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பெண்ணால ஹெல்ப் பண்ண போறாங்க. இப்ப இது இதை சேராம இப்படியே போகுது. அப்ப உறவினர்களால் உங்களுக்கு பலன் உண்டு, உறவினர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம அதை வெட்டாம, அந்த விதி ரேகையை வெட்டாம போச்சுன்னா நல்ல சிறப்பான பலன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ உறவினர்கள், இந்த சுக்கிரமேட்டுல இருந்து உறவினர்கள், இது அந்நியர்கள், இன்னும் சொல்ல போனா மனைவி சார்ந்த பெண்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை, இது உறவினர்கள் மூலமாக நன்மை. இந்த விதி ரேகையை கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னுக்கு வருவோம் வரமாட்டோம் அப்படிங்கிறது இது இருக்கு. இந்த விதி ரேகையில இப்போ ஒரு தீவு இருக்கு சார். இப்ப விதி ரேகையில ஒரு தீவு இருக்கு. இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு. தீவுனா உங்களுக்கு தெரியும், இதுதான் தீவு. அதாவது இப்படி நேரம் வரும், இப்படி இப்படி வர்றது தீவு. இந்த தீவு வரும்போது அந்த இடத்தில் பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி தீவு இருக்கும் போது சுக்கிரமேட்டுல இருந்து ஒரு 2 ரேகையோ ஒரு ரேகையோ வெட்டுது சார். இப்படி வெட்டும் பொழுது இது பெண்களுடைய கையில் கண்டால் கொடுமைப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதாவது வாழ்க்கை துணையால் அவர்களுக்கு சங்கடங்கள், சண்டை சச்சரவு, கொடுமைப்படுத்துறது, வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல நல்லதையும் நம்ம விதிரேகையில பார்க்கலாம், கெட்டதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி தீவுல வெட்டுதுன்னா சுக்கிரமேட்டுல இருந்து பெண்கள் கையில இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆண்களால் கொடுமைப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எச்சரிக்கையாக மாற்ற முடியும். இதையே மாற்ற முடியும். நம்ம விதியை மதியால் மாற்ற முடியும் முயற்சி செய்தால். இப்ப இந்த இடத்துல ஆரம்பத்துல ஒரு தீவு இருக்குன்னு வச்சுங்க. பெற்றோர்களுக்கு அவர் குழந்தையா இருக்கும் போது பெற்றோர்களுக்கு ரொம்ப தீங்கா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, முடிகிற இடத்துல ஒரு ஆயுள் ரேகையில ஒரு தீவு இருக்கு சார்.
இப்படி தீவு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது தவறு செய்து மரணம், அதாவது கஷ்ட சூழ்நிலையில, அதாவது வேலை இல்லாம, பணம் இல்லாம, கடன் வாங்கி ஒரு சிட் ஃபண்ட் போட்டிருப்பாங்க, அந்த சிட் ஃபண்ட் ஏமாத்தி ஓடி போயிடுவான். கடனால குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும். இந்த மாதிரி குடும்பத்தோட சாவறது, இந்த மாதிரி இழப்புகளை ஏற்படுத்துவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இதை நல்லதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சு நம்ம கையில் இது மாதிரி இல்லை அப்படின்னு பார்க்காம இருக்கக்கூடாது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது நல்லதையும் கெட்டதையும் கலந்தாதான் வாழ்க்கை. இந்த விதி ரேகை இந்த மாதிரி லாஸ்ட்ல தீவு இருந்துன்னா மிக மிக கெடுதலானது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்பதை அது காட்டுகிறது. வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம கையை பார்த்த உடனே, விதி ரேகையை பார்த்த உடனே முடிவு பண்ணணும்னா ஒரு சில நல்ல அமைப்புகளும் இருக்குது. இப்ப இந்த விதி ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இப்ப இது விதி ரேகை. இந்த விதி ரேகையிலிருந்து நீ நேரம் குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. சூப்பரான அமைப்பு. அவருடைய அபில ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும். அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, அந்த அபில ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும். இப்போ இங்கிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். மிகச்சிறந்த அமைப்பு. பேர் புகழ், அதாவது வேலை மூலமாக பேர் புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு விதி மூலமாகத்தான் எல்லாமே நடக்கிறது. சனீஸ்வர பகவான் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர், விதியின் நாயகன், ஆயுளை கொடுக்கக்கூடியவர். எல்லாமே அதுக்கு தான் அவரை கண்டு நம்ம பயப்படுறோம். அவர் ஒன்றும் அவளை கெடுதல் செஞ்சிட மாட்டார். நியாயம், நீதி சொல்லி கொடுக்க போதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசானாகத்தான் இருப்பார். நீங்க நல்லது செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் பக்கபலமாக இருப்பார். தீமை செய்யறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்க காத்து கொண்டு இருப்பார். அவ்வளவுதான ஒழிய நீங்க அதை கொண்டு பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. அதுன்னு சொல்ல போனா கர்ம பலம் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு சில பேர் தீமை செஞ்சுக்கிட்டு நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுடைய கர்மா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். முன்னாடி செஞ்ச வினை இன்னும் நல்லா இருக்கு, அதனால அவங்க நல்லபடியா இருக்கிறாங்க. அது அப்படிதான் நம்ம நினைக்கணும் ஒழிய ஒருத்தன் கெடுதல் பண்றான் அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லாமே விதிப்படி. அவன் முன்னாடி நல்லது செஞ்சிருக்கான், அதனால இப்ப நல்லது, இப்ப கெட்டது செஞ்சாலும் இப்போ முதல்ல நல்லது செஞ்சிருக்கான், இப்ப கெட்டது செஞ்சாலும் நல்லது அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த ஒரு இது தீரும் போது, அந்த பெட்ரோல் வண்டியில தீரும் போது அந்த இது தீர்ந்து போயிடும். அது வரைக்கும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம விதி ரேகையில முக்கியமா நம்ம கையில நடுநாயகமாக நடுவிரல் உயரமா இருக்கும். இப்ப எல்லா விரலை விட ரொம்ப நீளமானது விதி. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு தாற்பயம் இருக்கு. இப்ப இந்த ரேகை எல்லாமே இருக்குதுன்னா அந்த ரேகையில மிக மிக முக்கியமானது புத்தி ரேகை. புத்தி இது சக்தி. இந்த ஆயுள் ரேகை சக்தி ரேகை. உடம்புல எவ்வளவு சக்தி இருக்குன்னு காமிக்குது. இது புத்தி ரேகை. அவன் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்கிறத காமிக்குது. விதி ரேகை சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார். அப்போ புத்தி ரேகை நல்லா இருந்தா புத்தியை கொண்டு விதியை மாற்ற முடியும். அதாவது நாராயணனை வழிபடும் பொழுது தெய்வ அனுகிரகத்தால் விதியை மதியால் வெல்ல முடியும். அதுக்கும் இந்த கர்மா ஒத்துழைக்கணும். நேரம் நல்லா இருக்கணும். கொஞ்சோண்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா அது திருந்தி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கையில முடிவு பண்ணணும். இப்ப விதி ரேகையும் நல்லா இருந்து சூரிய ரேகையும் நல்லா இருந்தா அவரை வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. இதுல ஏதாவது கெடுதல்கள் வரும்போது கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம விதி ரேகை தான் பார்க்கணும். இப்ப முதல்ல எடுத்தோன்னே ஒரு 2-3 மேடு முக்கியமா நல்லா இருக்கணும்னா சுக்கர மேடு நல்லா இருந்தா அவன் சந்தோஷமான இல் வாழ்க்கை நல்லா இருக்கும். சுக்கர மேடு நல்லா இருந்தா அவனுடைய சந்தோஷம் நல்லா இருக்கும். குருமேடு நல்லா இருந்தா நல்ல அதிகார பதவிக்கு வேண்டி இப்ப மேடுகள் எல்லாமே ஆசையை உண்டு செய்யக்கூடியது. ரேகைகள் அதை நடத்தக்கூடியது. அதாவது மேடு சரியில்லாத போது ஆசை இருக்காது சார். ரேகை இருக்கும், செஞ்சிருவாங்க. இப்ப மேடே சரியில்லை, புத்தி ரேகை நல்லா இருக்கு, நல்லா படிச்சிருவாங்க. படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் உண்மை கையில நடக்கிறது. ஒரு சில கையை பார்த்துருக்கேன், இந்த மேடுகள் சரியா இருக்காது. கீழே சுக்கர மேடும் சந்திர மேடும் நல்லா இருக்கும், ஆனா புத்தி ரேகை நல்லா இருக்கும். அவன் பட்டப்படிப்புல 2-3 பட்டப்படிப்பு படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. இதுவே இந்த குருமேடு நல்லா இருந்து சூரிய மேடு நல்லா இருந்து சுக்கர மேடு நல்லா இருந்து வச்சுங்க, இந்த குருவும் சூரியனும் அவரை ஒரு அதிகாரமுள்ள பதவிக்கு போன தள்ளிட்டு இருப்பாங்க. இந்த மேடுகளுடைய எந்த மேடு உங்க கையில நல்லா இருக்கோ அந்த மேட்டோட காரத்துவம் வழியாக நீங்கள் வாழ்வில் உயர்வடைய உங்களை உந்து சக்தியாக இருக்கும். உங்களை தள்ளிக்கிட்டே போகும். இல்லைன்னா அந்த ஆசை இருக்காது. ஆசை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஆசை இல்லை அப்படின்னா உலகமே ஒண்ணுமே கிடையாது. ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான்.
அதிகாரத்தை உண்டு பண்ணக்கூடியவர் குரு பகவான், அதாவது புகழை உண்டு பண்ணக்கூடியவர் சூரிய பகவான், வியாபாரத்துக்கு அதிபதி, வியாபாரத்தில் பெருக்கணும் அப்படின்னா புத பகவான், அதாவது நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம், ஆன்மீக சிந்தனையை உண்டு பண்ணக்கூடியவர் சனி பகவான். செவ்வாய் வீரம், விவேகம், அதாவது செவ்வாயும் சந்திரன், செவ்வாயும் சுக்கரனும் ஒரு மேட்டில் நல்லா இருந்ததுன்னா இல்லறம் சிறப்பாக இருக்கும். வீரம், விவேகம், வீரம் இருந்தாதான் காதல் இனிக்கும். வீரமான ஆண்மகனும் ஒரு அழகான பெண்மணியும் சேர்வதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற தத்துவத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த வாழ்க்கை ரேகை செவ்வாயையும் சுக்கரனையும் சேர்ந்து ஏன் பட்டம் போட்டு வருகிறது என்றால், ஒரு ஆண், சிறந்த வீரமான ஆண், ஒரு இளமையான ஒரு அழகான பெண், இவர் இரண்டு சேர்ந்து தான் வாழ்க்கைங்கிற ஒரு ரேகை ஓடிட்டு இருக்கு. இதை நம்ம கையில பார்த்தோம்னா, இந்த கண்ணாடியில, கையில் என்பது கண்ணாடி, வாழ்க்கை கண்ணாடியை நம்ம பார்த்தோம்னா எப்படி ஓடுதுங்கிறது நிறைய விஷயம் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இதை கேட்கறதுக்கு ஒரு அளவு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அடுத்த காணொலியில் நான் மிச்சப்படியே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம கை என்றக்கூடிய கண்ணாடியை நீங்கள் பாருங்கள். விதி எப்படி இருக்குது, விதிப்படி வாழ்க்கையை வாழ முடியும். விதியையும் மதியால் புத்திரேகம் நல்லா இருந்ததுன்னா வென்று நல்லபடியாக இருக்கலாம். அதுக்கு முயற்சி தேவை, கடவுளுடைய அனுகிரகம் தேவை. எந்த தெய்வத்தை, எந்த ரேகையில பிரச்சனை வந்தாலும் எந்த தெய்வத்தை வணங்கினால் சரியாகும் அப்படிங்கிற அதுக்கும் கர்மா ஒத்துழைக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.